ஆண்டவர் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து ஈடியற்ற நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனமே, இந்த நாளிலும் கூட ஒரு தலைப்பை கொடுத்து இன்றைக்கு ஒரு வார்த்தையை கொண்டு வருவதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். தோற்பது ஒரு தலைவன் மட்டுமல்ல, ஒரு படையும் ஒரு ராஜ்யமும் ஒரு கூட்டமும். தோற்பது ஒரு தலைவன் மட்டுமல்ல, ஒரு ராஜ்யமும் ஒரு படையோ ஒரு கூட்டமோ தோற்கும். இதற்கு வேதத்தில் ஒரு தலைவன் விழும் பொழுது இந்த படைகளெல்லாம் எப்படி தோல்வி காண்கிறது? இந்த காலங்களில் சத்துருவாகப்பட்டவன் பல விதத்திலே தந்திரசாலியாய் செயல்பட்டு இந்த காலங்களிலே அவன் குறிவைத்திருக்கிறதெல்லாம் கூட்டத்தை அல்ல. கூட்டத்தை அவனுக்கு குறிவைக்கிறது அல்ல. இப்பொழுது அவனுடைய முழு கவனங்கள் எங்கு இருக்கிறது? ஒரு படையுடைய தலைவன் யார்? ஒரு கூட்டத்துடைய தலைவன் யார்? இந்த தலைவனை அடித்தால் இந்த கூட்டத்தை அழகாய் ஜெயித்து விடலாம். இந்த கூட்டத்தை அழகாய் ஜெயித்து விடலாம். இதுதான் பிசாசுடைய அழகான திட்டம். பிசாசுடைய முழு திட்டமும் எப்படி இருந்தது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை அடித்து அவரை சிலுவையில் அடித்து தொங்க விட்டு மரித்து விட்டால் ஜனங்கள் எல்லாம் இனி யாரும் இயேசுவை ஆராதிக்க மாட்டார்கள், பயந்து கொள்வார் என்று சொல்லி பிசாசு அந்த திட்டத்தை கொண்டு வந்தான். ஆனாலும் அவர் அடித்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆனால் இன்றைக்கு உலகமெங்கும் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இன்னைக்கு அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பிசினஸ் ஆகட்டும், முதலாவது யாரை வீழ்த்துவான் என்று சொன்னால் அந்த பிசினஸ் உடைய தலைமைத்துவத்தில் இருக்கிறவனை. ஒரு குடும்பம் தோற்குது என்று சொன்னால் அதில் யாரை முதலாவது குறிவைக்கும் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களை. இந்த தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களை குடும்பமாக இருக்கட்டும், குழுவாக இருக்கட்டும், தேசமாக இருக்கட்டும், எந்த ஒரு பின்பலம் எந்த ஒரு பின்னணியில் இருந்தாலும் சரி, முதலாவது இந்த தலைவனை தாங்கி பிடிக்கிற ஜனங்கள் உருவாகப்பட வேண்டும். ஏனென்று அவரை தாங்கி பிடிக்கப்படும் பொழுதுதான் அந்த சேனை, அந்த படை, அந்த குழு, அந்த கூட்டம் தப்புவிக்க முடியும். அதற்கு சரியான ஒரு தலைவன் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த தலைவனை தாங்கி பிடிக்கிற ஜனங்கள் இன்றைக்கு தேசத்தில் குறைந்து போய் கொண்டிருக்கிறார்கள். தேசத்திலே ஜனங்கள் குறைந்து போய் இருக்கிறது நிமித்தம்தான் இன்றைக்கு நாம் வெற்றி காண முடியாதபடி தோல்வியிலே நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரியே, வேதத்தில் யாத்திராகம புஸ்தகத்துக்களாய் திருப்பிக் கொள்ளுவோம். 17ஆம் அதிகாரம் வந்தோம் என்று சொன்னால் இங்கே 8ஆம் வசனத்தில் இருந்து நடக்கிற சம்பவங்கள் என்ன? அமலோக்கியர்கள் ரெவித்தீமிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். அமலோக்கியர்கள் ரெவித்தீமில் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். அமலோக்கியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் யுத்தம் நடக்கிறது. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் உள்ள மக்களுக்கும், இன்றைக்கு வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனைக்கும், இன்றைக்கு நமக்கும் ஒரு யுத்தம் உண்டு. ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு நமக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தத்தை மேற்கொள்ள வேண்டுமானால் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன? இந்த யுத்த களத்திலே நிற்பதற்கு ஒரு தலைவனாய் நியமிக்கப்பட்டிருக்கிறவனை, ஒரு ஊழியனாய், ஒரு குடும்ப தகப்பனாய், ஒரு
குழுவுக்கு தலைவனாய், ஒரு படைக்கு தலைவனாய் உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த தலைவனை தாங்கி பிடிக்கிற கூட்டம் நிற்கப்படும் பொழுதுதான் அந்த முழு கூட்டங்களும் வெற்றி காண முடியும். இன்றைக்கு அநேகர் தோல்வி காண்பதற்கு, இந்த மனிதன் விழுந்தால் விழுந்துட்டு போறான், இந்த மனிதன் நான் ஏன் தாங்கி பிடிக்கணும்? அன்பு சகோதர சகோதரியே, நீங்கள் தாங்கி பிடிக்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு மறைமுகமாய் எழும்பி போராடி கொண்டிருக்கிற சத்துருக்களை, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அந்தகார வல்லமைகளை மேற்கொள்வதற்கு திரைமறைவிலே நின்று, மறைமுகமாய் நின்று உங்களுக்காக யுத்த களத்திலே பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி பார்த்து ஆவியின் பலத்தோடு யுத்தம் செய்கிற மனிதன் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் ஆவிக்குரிய தோல்வி கண்டே தீர வேண்டும். ஒரு ஆவிக்குரிய தோல்வி நீங்கள் காண காரணம், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தோல்வி காண்பதற்கு காரணம், கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நீங்கள் தோல்வி காண்பதற்கு காரணம், நீங்கள் தலைவனுக்கும் நீங்கள் தாங்கி பிடிக்கிறவர்கள் அல்ல. இன்னைக்கு தாங்கி பிடிக்காமல் போகிறதுனால தான் இன்னைக்கு அநேக தலைவர்களை இழந்து கொண்டிருக்கிறோம். அநேக தலைவர்களை நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோம்? இன்றைக்கு தலைவர்களுக்கும் உங்களுக்கும் உறவு என்ன இருக்கிறது? உங்களுக்கும் உங்கள் ஊழியக்காரர்களுக்கும் உறவு என்ன இருக்கிறது? உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு என்ன உறவு இருக்கிறது? யோசித்து பாருங்கள். ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் உங்களுக்கு திரைமறைவில் நின்று தேவனுடைய பாதத்திலே தன்னை மறைத்துக் கொண்டு அனுதினமும் போராடி ஜெயித்து கொண்டிருக்கிற ஒரு தலைவனை தாங்கி பிடிக்க வேண்டும். அந்த தலைவன் விழுந்து விட்டான் என்று சொன்னால், அன்பு சகோதர சகோதரியே, நீங்களும் விழுந்து போகிற ஒரு நிலைமைதான், நீங்களும் விழுந்து போகிற ஒரு நிலைமையாய் தான் இருக்கும். இதுதான் இங்கு நடக்கப்படும் பொழுது, இப்படி யுத்தங்கள் அமலேக்கியர்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம் நடக்கும் பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு போய் புறப்பட்டு போய் அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணுங்கள், நான் நாளைக்கு மலையிலே மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன். இங்கு தேவ மனிதன் மோசே இங்கு அமலேக்கியர்களோடு யோசுவாவை அனுப்பி நீ யுத்தத்துக்கு போ, நான் தேவன் என் கையிலே கொடுத்திருக்கிறார் அதிகாரம், அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு நான் மலை உச்சியிலே இருந்து நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன், நான் உங்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேச போகிறேன். நீங்கள் யுத்த களத்தில் நில்லுங்கள், நீங்கள் யுத்த களத்தில் நீங்கள் நில்லுங்கள். இந்த உலகத்திலே நடக்கிற எல்லா சம்பவத்தில் இருந்தும், எல்லா போராட்டங்களில் இருந்தும், எல்லா பிசாசின் கிரியில் இருந்தும் தப்பி வைக்க வேண்டுமானால், நீங்கள் தப்பித்துக் கொண்டிருக்கிறீர்களானால், உங்களுக்கு பின்னணியிலே உங்கள் சார்பாய் ஒரு பிரதிநிதி தேவ சமூகத்திலே எழும்பி முழந்தால் படையிட்டு ஆவிக்குரிய யுத்தத்தில் நின்று கொண்டுதான் இருக்கிறான். அப்படி நிற்கிறது நிமித்தம் தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட கொள்ளை நோய் காலத்திலும், இப்படிப்பட்ட பஞ்ச காலத்திலும், இப்படிப்பட்ட உபத்திரின் காலத்திலும் இன்றைக்கு நீங்கள் ஜீவனோடு சுகத்தோடு இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு உங்களுக்கு தெரியாதபடி தேவனுடைய பாதத்திலே மறைந்திருந்து ஜெபிக்கக்கூடிய தலைவர்கள் உண்டு. ஆனால் அந்த தலைவர்கள் விழுந்தால், அந்த தலைவர்கள் விழுந்தால் அதை தாங்கி பிடிக்கிற கூட்டம் வேண்டும். இன்றைக்கு தலைவர்களை தாங்கி பிடிக்கிற கூட்டம் அல்ல, தலைவர்களை வீழ்த்துகிற கூட்டம் தான் இருக்கிறது. அதனால்தான் தேசத்திலே இந்த கொள்ளை நோய் பெருகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய இந்தியாவிலே கட்டுக்கடங்க முடியாதபடி மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், உபத்திரத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரியே, நீங்கள் உங்கள் தலைவர்களை, உங்கள் போதகர்களை, உங்கள் ஜெப வீரர்களை தாங்கி பிடிக்கிறவர்களாய் மாறுங்கள். அப்படி மாறப்படும் பொழுதுதான் அந்த தலைவன் நிமிர்ந்து நிற்கப்படும் பொழுது நீங்களும் நிமிர்ந்து நிற்பீர்கள். அந்த தலைவன் விழுந்தான் என்று சொன்னால்,
ஒரு சபைக்கு இயேசு கிறிஸ்து தலை. அதற்கு பிறகு அந்த சபைக்கு ஒரு போதகனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த போதகன் விழுந்து விட்டான், அந்த பாஸ்டர் விழுந்து விட்டார் என்று சொன்னால், அந்த ஊழியன் விழுந்து விட்டார் என்று சொன்னால், அந்த திருச்சபை, அந்த திருச்சபையில் இருக்கிற ஜனங்கள் சிதறி போய் பலவிதமான உபத்திரத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான உபத்திரத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஆதாரமாக தான் இன்றைக்கு கர்த்தர் யாத்திராகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் இன்றைக்கு 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்படி யுத்தங்கள் நடக்கும் பொழுது மலையிலே, மலை உச்சியிலே ஏறி போய் மோசே என்ன செய்கிறார்? 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். மோசே கரைகளை தூக்கி தேவனுக்கு நேராய் விண்ணப்பம் பண்ணும் பொழுது, தேவனிடத்திலே பரிந்து பேசப்படும் பொழுது, தேவ சமூகத்திலே காத்திருந்து, ஆண்டவரே இந்த யுத்த களத்திலே, ஆண்டவரே இந்த யுத்த களத்திலே என் ஜனங்கள் தப்புவிக்கப்பட வேண்டும், இஸ்ரவேலர்கள் வெற்றி பெற வேண்டும், இஸ்ரவேலர்கள் தோல்வி அடைந்து விடக்கூடாது. எகிப்திலிருந்து, அன்றைய எகிப்திலிருந்து இவர்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள் அல்லவா, இவர்களுக்கு உரிய கானானை சுதந்தரிப்பதற்கு அன்றைய இவர்களை சரியான பாதையிலே இந்த யுத்த களத்திலே வெற்றி தாரும் என்று சொல்லி அனுதினமும் உங்களுக்காக திரைமறைவிலே நின்று தன்னை மறைத்துக் கொண்டு தேவ சமூகத்திலே கதறி கொண்டிருக்கிற மோசேயை போல் இன்றைக்கு அநேக தலைவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படி இருந்து கொண்டிருக்கிறது நிமித்தம்தான் இன்றைக்கு இந்த தேசத்திலே அநேகர் தப்பித்துக் கொண்டிருக்கிறோம். சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்கப்படும் பொழுது அங்கு லோத்து ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் போய் பரிந்து பேசுகிறார். 50 நீதிமான், 10 நீதிமான், 20 நீதிமான் அப்படியே படிப்படியாய் வந்து கேட்க ஆரம்பித்து விட்டார். கடைசியாக தூதர்கள் கடந்து போய் விட்டார்கள். அங்கு லோத்துடைய குடும்பம் ஒன்று மட்டும்தான் இருந்தது. அங்கு தூதர்கள் லோத்துடைய குடும்பத்தை சோதோம் கொமோரா பட்டணத்தை விட்டு வெளியே இழுத்து கொண்டு வந்து சேர்த்து விட்டு சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்பட்டது. பரிந்து பேசுகிற ஒரு தலைவன் வேண்டும். லோத் ஆபிரகாமுக்கு சகோதரனுடைய குமாரன். ஆனால் தன்னுடைய குமாரன் அழிந்து விடக்கூடாது, அவன் சந்ததி அழிந்து விடக்கூடாது என்று சொல்லி தேவ சமூகத்திலே பரிந்து பேசுகிற ஒரு தலைவன் ஒவ்வொருவருக்கும் பின்னால் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்கள் கடந்து வந்த பாதையை பாருங்கள். எகிப்திலே அடிமைப்பட்டது போல நீங்கள் பாவத்திலும் சாபத்திலும் வியாதியிலும் வறுமையிலும் தைத்திரியத்திலும் பலவிதமான அழிந்து கிடக்கிற நிலைமையில் கிடக்கப்படும் பொழுது உங்களை தூக்கி எடுத்து அவங்களை மீட்டு எடுத்து வந்து உங்களுக்காக அனுதினமும் தேவ சமூகத்திலே போராடி செபித்துக் கொண்டிருக்கிற ஒரு தலைவன் இருந்து கொண்டுதான் இருக்கிறான். அதன் நிமித்தம் தான் இன்றைக்கு நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நீங்கள் சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கு நிற்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக அங்கே முழந்தாள் முடங்கி நின்ற ஒரு தலைவன் உண்டு. ஒரு தலைவன் உண்டு. அங்க இஸ்ரவேலர்கள் எல்லாம் யுத்தம் செய்யும் போது மோசே கையை உயர்த்தி பிடித்தான். அன்பு சகோதர சகோதரியே, அந்த கையை தாங்கி பிடித்த வரையிலும், மோசே கை தளராது இருந்த வரையிலும் அங்கு நடந்தது என்ன? மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். நீங்கள் அனுதினமும் வெற்றி பெறுகிறீர்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம் பெறுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு காண்பித்து விட்டு போய் செய்கிறது அல்ல. இது கர்த்தருக்கும் ஊழியக்காரனுக்கு உள்ள ஒரு உடன்படிக்கை. அவன் எப்பொழுது தூங்கினான், அவன் எப்பொழுது சாப்பிட்டான், எப்பொழுது எழுந்திருத்தான் உங்களுக்கு தெரியாது. கடவுளுக்கும் அவனுக்கும் தான் தெரியும். இந்த ஊழியனுக்கும் கடவுளுக்கு மட்டுமே தெரியும். எந்த நேரத்தில் மனைவி பிள்ளைகளோடு பேசினான், எப்பொழுது பேசல. இரவு 12 மணி 2 மணிக்கு போன் அடித்தாலும் தன் குடும்பத்தை பார்க்க மாட்டான், தன் பிள்ளையை பார்க்க மாட்டான். விட்டு விட்டு ஓடி வந்து உங்களுக்காக வந்து பிரயாசப்பட்டு விட்டு அதற்காக வந்து போய் முழந்தால் முடங்கி ஜெபித்து கொண்டிருக்கிறானே, அதன் நிமித்தம் தான் நீங்கள் தோல்வியில விழுந்த நேரத்தில் கூட அந்த தோற்று
தோற்று போகாதபடி வெற்றியை கண்டிருக்கிறீர்கள். அதை முதலாவது நினைவு கொள்ளுங்கள், அதை முதலாவது நினைவு கொள்ளுங்கள். ஆனால் அவன் கை தளர்ந்தால் வாசிக்கிறேன் பாருங்க. அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலோக்கியர்கள் மேற்கொண்டார்கள். விழுந்தது ஒரு தலைவன் மட்டுமல்ல, அங்கு விழுந்தது ஒரு தலைவன் மட்டுமல்ல, முழு இஸ்ரவேலர்களும் விழுந்திருக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரியே, ஒரு தலைவன் விழுந்து விடவில்லை, முழு இஸ்ரவேலர்களும் அங்கு விழுந்து கிடக்கிறார்கள். காரணம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, எல்லாம் ஆவியானவரே கூடும். ஆவியானவருடைய துணையோடு அனுதினமும் திறப்பிலே நிற்கிற தேவ மனிதன் இருக்கு வரையிலும் ஒவ்வொரு திருச்சபையிலும் பாதுகாக்கப்படும். அதில் உள்ள மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அதில் உள்ள ஜனங்கள், அதில் உள்ளவர்கள் யாவரும் பாதுகாக்கப்படுவது மட்டுமல்ல, தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். என்றைக்கு ஒரு தலைவன் தாழ கீழே விழுவதற்கு அப்பொழுது அந்த திருச்சபை மக்கள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலம் கடைசி காலம். இப்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையோடு செயல்படுகிற ஒரு காலம். முதல் அலை வந்தது, இரண்டாவது அலையும் வந்துவிட்டது. அடுத்தது கருப்பு பூஞ்சான்னு ஒன்று வந்திருக்குது, வெள்ளை பூஞ்சான்னு வந்துருச்சு. அடுத்தது மூன்றாவது அலைன்னு ஒன்று வருதான். இதெல்லாம் தப்பிவிப்பதற்கு உன் பணமோ உங்கள் புத்தியோ அல்ல, நம்மை தப்புவிக்கிற ஒரே ஒருவர் உங்களுக்கும் எனக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்தாரே, நம் மேல் விழக்கூடிய தண்டனை சுமந்தாரே, அவர் ஒருவர் மட்டுமே நம்மளை தப்புவிக்க முடியும். அதற்கு அவருடைய பாதத்திலே முழந்தாள் படியிட்டால் மட்டும்தான், அவருடைய சமூகத்திலே கையை உயர்த்தி நம்ம நின்றால் மட்டும்தான் தப்புவிக்கப்பட முடியும். இங்கே அவன் கை, மோசேயுடைய கை கீழே விழுந்தவுடனே அமலோக்கியர்கள் மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆனால் என் சபை மக்களே, நீ எந்த சபைக்கு போனாலும் சரி, இன்னைக்கு மனம் திரும்புங்க. ஊழியக்காரன் கையை தாங்கி பிடிக்க பாருங்க, தாங்கி பிடிக்க பாருங்க. ஒரு தலைவனை இழந்துடாதீங்க. ஒரு தலைவனை இழந்துட்டா என்ன நிலைமை யோசித்து பாருங்கள். ஆனால் அங்கு 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர், மோசேயுடைய கை அசந்து போயிடுச்சு. வேதனைப்பட்டு உட்கார்ந்து கத்தி அழுது அவன் கை தளர்ந்து போக ஆரம்பிச்சது. ஆனா கூட 2 மனிதர்கள் இருந்தாங்க. ஆனா அந்த மனிதர்கள்லாம் பார்க்கிறாங்க. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை எடுத்து கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். மோசையை தாங்கி பிடிக்கிறார்கள். ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். அவனை, அந்த தலைவனை அமர வைத்தார்கள். அமர வைத்து உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கையை தாங்கினார்கள். தாங்கி பிடிக்கிற காலம் இது. உங்களுக்காக உத்தரவாதியாய் நின்று செபிக்கிற அப்படிப்பட்ட தேவ மனிதரை தாங்கி பிடிக்கிற காலம் இது. சுயநலத்தில் போனால் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இது நாம் வெற்றி பெற முடியாது. அங்கு விழுந்து விட்டால் விழுந்து போகட்டும். மோசே என்று நினைத்திருந்திருந்தால், ஊரும் ஆரோனும் அப்படி நினைத்திருந்திருந்தால், முழு இஸ்ரவேலர்களும் தோல்வி கண்டிருப்பார்கள். என் அன்பு சகோதர சகோதரியே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி, உங்கள் ஆலயத்தில் என்ன பணி கொடுத்திருக்கிறார்களோ, ஒரு மனிதனுக்காக அல்ல,
கர்த்தருக்காக வைராக்கியமாய் செய்யுங்கள், தாங்கி பிடிங்கள். ஏனென்றால் விழுந்தது ஒரு தலைவன் மட்டுமல்ல, ஒரு சபையே விழுந்துவிடும், ஒரு கூட்டமே அழிந்து போய்விடும். இன்றைக்கு பிசாசாகப்பட்டவன் யாரை வீழ்த்துவதற்கு திட்டம் வைத்திருக்கிறான்? இன்றைக்கு முதலாவது குறி ஊழியக்காரர்கள் குடும்பங்களை, ஊழியக்காரர்களை அடித்து விட்டால் அந்த சபையை எளிதாய் சிதறடித்து விடலாம். மந்தை காவலனை அடித்து விட்டால் மந்தையில் இருக்கிற ஆடுகள் எல்லாம் அதை எல்லாம் கொள்ளை கொண்டு போய்விடலாம். இதுதான் சாத்தானுடைய திட்டம். இந்த திட்டத்திற்கு நீங்கள் துணை போகாதீர்கள், கர்த்தருடைய திட்டத்திற்கு உதவியாய் நில்லுங்கள். இங்கே அவன் உட்கார்ந்து ஆளுக்கு ஒரு பக்கம் கையை தாங்கி பிடித்தார்கள். மோசேயுடைய கை மீண்டும் உயர ஆரம்பித்தது. தளர்ந்து போயிருந்த கையை, தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தளர்ந்த கைகளையும் தள்ளாடும் முழங்கால்களை நிற்க முடியாத மோசேயை உட்கார அமர வைத்து கரங்களை தூக்கி பிடித்தார்கள். விதமாய் அவர்கள் தாங்கி பிடித்தது நிமித்தம் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரையும் ஒரே நிலையாயிருந்தது. ஒரே நிலைமையில தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. தாங்கி பிடித்தது நிமித்தம் அங்கே ஒரு வெற்றி காண முடிந்தது. வெற்றி காண முடிந்தது. அன்பு சகோதர சகோதரியே, உங்களுடைய உத்தரவாதியாய் நின்று ஜெபிக்கிற உங்கள் மேய்ப்பரை தாங்கி பிடிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இங்க பாருங்க, அந்த கை தூக்கி பிடித்து ஒரே நிலைமையில் நிற்க ஆரம்பித்த உடனே 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யெசுவா அம்லோக்கியரையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். ஹல்லேலூயா. பாருங்க, கரங்களை உயர்த்தி. ஏன் யெசுவாவுக்கு பலன் இல்லையா? அந்த பட்டயம் அப்பொழுது பட்டய கருக்கினால் ஒருவன் மனிதனை வீழ்த்த முடியாதா? நமக்கு நடக்கிற யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகளோடு யுத்தம். அதை மேற்கொள்ள வேண்டுமானால் என் அன்பு சகோதர சகோதரியே, ஆவியின் பட்டயத்தை எடுத்தே தீர வேண்டும். ஆவிக்குரிய மனிதர்களோடு ஐக்கியம் இருந்தே தீர வேண்டும். ஆவிக்குரிய மக்களோடு இணைந்து ஆவியானோருக்கும் நமக்கும் உறவை பலப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு மறைமுகமாய் நேரடியாய் எழும்புகிற அத்தனை சத்துருக்களையும் முறியடித்து வெற்றியை காண முடியும். வெற்றியை காண முடியும். இங்கு தாங்கி பிடித்தார்கள். அங்கு அமுலோக்கியர்களெல்லாம் வெட்டி சங்கரிக்கப்பட்டது. என் அன்பு சகோதர சகோதரியே, இன்றைக்கு இது நமக்கும் இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் வந்திருக்கிறோம். இதற்கு ஜெபத்திலையும் தாங்கி பிடிக்கிறவர்களாய், ஐக்கியத்திலே தாங்கி பிடிக்கிறவர்களாய் முதலாவது மாறப்பட வேண்டும். நான் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு, இதை ஜனங்கள் எல்லாம் நினைவு கூறணும். நடந்த சம்பவத்தை இவங்க மக்களுக்கெல்லாம் நினைவுபடுத்தும்படி, மோசே நீ எப்படி பிரயாசப்பட்ட அமலோக்கியர்களை மேற்கொள்வதற்கு, நீ என்னுடைய சமூகத்திலே வந்து எப்படியெல்லாம் நீ நின்றாய், நீ விழுந்து போகும் பொழுது என்ன நடந்தது, உன் கையை தூக்கி பிடித்தவுடனே அமலோக்கியர்கள் எப்படி மேற்கொண்டார்கள் என்பதையெல்லாம் இவர்கள் எல்லாம் நினைவு கூறும் பொருட்டு இது நீ என்ன செய், நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி இயேசுவின் செவி கேட்கும்படி வாசி.
புஸ்தகத்துல எழுது, இயேசுவே நீ பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போய் சாதாரணமாக அமலோக்கியர்களை நீ வெட்டி வீழ்த்தவில்லை, உன்னுடைய பிளத்தினால் நீ வெட்டி வீழ்த்தவில்லை. இதற்கு பின்பலத்திலே என் ஆண்டவர் என் தேவன் எனக்கு கொடுத்த ஆலோசனை பிரகாரமாய் தேவ சமூகத்திலே நான் முழந்தால் படியிட்டு செபித்துக் கொண்டிருந்தேன். நான் தேவ சமூகத்திலே நான் செபிக்கும் போதெல்லாம், இயேசுவே நீ வெற்றி பெற்றாய், என் கை தளர்ந்து விழுந்தவுடனே நீ தோல்வி அடைந்தாய். ஆனால் மீண்டும் ஊரும் ஆரோனும் என் கையை தூக்கி பிடித்தார்கள். அப்பொழுதுதான் நீ இந்த அமலோக்கியர்களை ஈஸியாய் நீ வெற்றி பெற்று அவனை முறியடிக்க முடிந்தது. இதை என் தேவன் உன் செவி கேட்கும்படி வாசி. என் தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களுக்கு வெற்றிக்கு பின்னால் கர்த்தர் உண்டு, அவருடைய ஊழியக்காரர்கள் உண்டு. உங்கள் வெற்றிக்கு பின்னால் நான் ஒருவன், நான் தனித்து நின்று ஜெயித்து விட்டேன் என்று சொல்லி ஒரு நாளும் நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். இயேசுவுக்கே இதை எழுதி செவிகள் கேட்க வாசி என்று சொல்லி என் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அமலோக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடி நாசம் பண்ணுவேன் என்றான். இதை வாசித்த உடனே இயேசுவா சொல்லுகிற காரியம், நான் அமலோக்கியர்களை நீ வானத்துக்கு கீழே இல்லாதபடி நான் நாசம் பண்ணுவேன். உங்கள் கைகள் தாங்கி பிடிக்கிற கைகளாக இருக்கட்டும், வீழ்த்துகிற கையாய் இருக்க வேண்டாம், தள்ளி விடுகிற கைகளாய் இருக்க வேண்டாம். இயேசுவிடத்திலே என் தேவன் பேசியதுதான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களிடத்திலும் என் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காலத்தில் நீங்கள் எழும்பி நிற்க வேண்டுமானால், ஒரு வெற்றியோடு இருக்க வேண்டுமானால், வருகிற அழிவுக்கு தப்புவிக்க வேண்டுமானால், உங்களுக்கு ஒரு மோசே தேவை. உங்களுக்காக திறப்பில் நிற்கக்கூடிய ஒரு மனிதன் தேவை. உங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு பரலோக பிரதிநிதி தேவை. அவரோடு உங்க கைகளை இணைத்துக் கொள்ளுங்கள். தனித்து நின்று அல்ல, தனித்து நின்று அல்ல. இதுதான் மோசேயிட்ட சொல்லி இயேசுவுடைய செவியில் கேட்க வாசி என்று சொன்னார். உங்கள் வெற்றிக்கு பின்பலம் இருவர் உண்டு. முதலாவது ஆண்டவர், அடுத்தது அவருடைய சமூகத்தில் பரிந்து பேசுகிற உங்கள் பிரதிநிதியாக இருக்கிற உங்கள் தேவ மனிதன். தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் வெற்றி காண முடியும். அங்கு விழுந்தது ஒரு தலைவன் மட்டுமல்ல, ஒரு இஸ்ரவேலர் சேனையே விழுந்தது. ஆனால் அதே தலைவனை தாங்கி பிடித்தார்கள். அவன் எழும்பியது ஒரு தலைவன் மட்டுமல்ல, முழு இஸ்ரவேலர்களும். ஹல்லேலூயா! முழு இஸ்ரவேலர்களும் வெற்றி காணப்பட வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வேளையில நம்ம முழந்தால் படியிட்டு ஜெபிப்போமா? படியிடுவோம், ஜெபிப்போம். நல்ல தேவனே, உடைய கரத்திலே எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தேவ கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அமலோக்கியர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் நடக்கப்படும் பொழுது மோசேயுடைய கை, ஒரு தலைவனுடைய கை உயர்ந்து நிற்கப்படும் பொழுது அமலோக்கியர்கள் வீழ்ந்தார்கள். அதே ஒரு தலைவனுடைய கை தாழ விடும் பொழுது, சோர்வடைந்து போகும்போது, தளர்ந்து போகும்போது, ஒரு தலைவன் மட்டும் விழுந்து போகவில்லை, இஸ்ரவேல் சேனையே விழுந்தது.
அல்லவா பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போய் அமலோக்கியர்களை வீழ்த்தி இருக்கிறார் என்று சொன்னால், அதற்கு பின்னால் ஒரு தேவ மனிதன் உண்டு. முதலாவது தேவன் உண்டு. தேவ ஆலோசனையை கொடுத்து வந்த தேவ மனிதனும் உண்டு. இவர்கள் நிமித்தம்தான் அமலோக்கியர்களை மேற்கொள்ள முடிந்தது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் இயேசுவாக்களாய் எழுப்பட்டும். தனக்கென்று வைத்திருக்கிற தலைவனோடு இணைந்திருக்கட்டும். ஒவ்வொருவரும் தன் தலைவனை தாங்கி பிடிக்கிறவர்களாய் மாறட்டும். ஆண்டவரே, நீர் இல்லாமல், உம்முடைய வார்த்தை இல்லாமல், உம்முடைய ஆலோசனை இல்லாமல் எங்களால் எதையும் சாதிக்க முடியாது. நீதான் எங்களுக்கு வெற்றியை தருகிறவர். நீங்கள் உங்கள் மகள் முகத்தை மறைத்துக் கொண்டால் நாங்கள் விழுந்து விடுவோம். ஒரே நொடி பொழுது என்னை கைவிட்டு போனால் உயிரற்று போவோம். உங்கள் சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம். திருசபையாரையும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை, ஒரு சரியான பாதையை அமைத்து தரட்டும் இந்த வார்த்தை. இவர்கள் உமக்கும் தேவ மனிதர்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள உறவு வெளிப்படட்டும், வெளிப்படட்டும். கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வெற்றிக்கு பின்னால் நாங்கள் இன்றைக்கு வருகிறோம். நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம். நாங்கள் சுகத்தோடு இருக்கிறோம். நாங்கள் ஆசீர்வாதத்தோடு இருக்கிறோம். நாங்கள் சகல சமாதானத்தோடு இருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கிற தேவ மனிதனும் எங்களுக்காக பரிந்து பேசுகிற நிமித்தம் தான் நாங்கள் வெற்றி கண்டிருக்கிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை இன்னும் பலப்படுத்தும். எங்கள் ஐக்கியத்தை இன்னும் பலப்படுத்தும். தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவை போல உம்முடைய வார்த்தைக்கும் நாங்கள் இன்னும் ஆண்டவரே எங்களை அர்ப்பணித்து உமக்காக வாழ எங்களை தகுதிப்படுத்தும். வருகிற ஆண்டவரே எழுபது காலங்களுக்கு ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பும். ஜபாவினால் நிரப்பும், ஐக்கியத்தினால் நிரப்பும். நேச கரத்தில் தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் பேராய் சந்தியும். நீர் வந்து ஒவ்வொரு மக்களையும் சந்தித்து நீர் விடுவித்து ஆசீர்வதியும். இந்த கொள்ளை நோய்களுக்கு தப்புவியும், எல்லா நாசமோசங்களுக்கு தப்புவியும். ரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைத்துக் கொள்ளும். இந்த சத்துருக்களை மேற்கொண்டு ஒரு வெற்றியை காண தேவன் கிருபை செய்யும். வழிநடத்தி ஆசீர்வதியும். இந்த நாட்களில் யாரா ஒருவர் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களோ உறவுகளோ யார் விளைவிடத்தோடு இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அந்த வியாதி படுக்கை விட்டு எழுந்திருப்பார்களாக. சுகம் உண்டாகட்டும். அற்புதங்கள் நடப்பதாக. ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவரே தகப்பனே, சாரிபாத்துடைய தாயார் வீட்டுல அப்பமும் தண்ணியும் குறையில்லாதபடி ஆசீர்வதித்தது போல ஒவ்வொரு மக்களையும் என் தேவன் ஆண்டவரே மாப்பிசைகள் தொட்டியும் எண்ணெய் களஞ்சியங்களும் சகலமும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். குறைவில்லாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். தேவ கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். தேச கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும். சகல துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெய் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களுக்கு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஸ்தோத்திரம்.